மீனாவிற்கு மயில் வீட்டு அம்மா பாக்கியா போன் செய்து உடனே வீட்டுக்கு வருமாறு கோபமாக அழைக்கிறார். அலுவலக வேலை இருப்பதாக மீனா சொல்லியும் கேட்காததால் மாலையில் வருவதாக கூறிவிட்டுச் செல்கிறார். செந்திலிடம் அலுவலகத்தில் வேலை இருப்பதாக பொய் சொல்லிவிட்டு அவரை வீட்டுக்குப் போகச் சொல்லிவிட்டு மீனா பாக்கியா வீட்டுக்குச் செல்கிறார். அங்கே சென்ற மீனாவிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மயில் வேலைக்குச் செல்வதால் கிடைக்கும் சம்பளப் பணத்தில் பாக்கியாவிற்கு ஆசை வந்துள்ளது. மயில் விடுதியில் தங்கி வேலை செய்யப் போவதாகச் சொன்னதால் அதற்கு மீனாதான் காரணம் என பாக்கியா மீனாவை தரக்குறைவாக பேசுகிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்போது அங்கு வரும் மயில் தனது வாழ்க்கை நாசமானதற்கு காரணமே தன் அம்மாதான் என்று வெடித்துச் சிதறுகிறார். மீனா தனக்கு உதவியதை நினைத்து மயில் அவருக்கு ஆதரவாக பேசுகிறார். இறுதியில் பாக்கியாவை எச்சரித்துவிட்டு மீனா அங்கிருந்து கிளம்புகிறார். வெளியே வந்த மீனாவை செந்தில் கையும் மெய்யுமாக பிடித்து விடுகிறார். அலுவலகத்தில் மீனா இல்லை என்பதை ஏற்கனவே உறுதி செய்த செந்தில் மீனா பொய் சொல்லி தன்னை ஏமாற்றிவிட்டதாக கருதி ஆத்திரமடைகிறார். இனி என் முகத்திலேயே முழிக்காதே என்று கூறிவிட்டு அங்கிருந்து கோபமாகச் செல்கிறார். இரவு முழுவதும் செந்தில் வீட்டிற்கு வராததால் மீனா பதற்றமடைகிறார். செந்திலின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என பல இடங்களிலும் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. மீனாவின் அம்மாவிடம் கேட்டபோது அவரும் மீனாவை கண்டிக்கிறார். மறுநாள் காலை செந்திலின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் பயந்து போன மீனா பாண்டியன் வீட்டிற்குச் சென்று விஷயத்தை கூறுகிறார். செந்திலை காணவில்லை என்ற செய்தி கேட்டு கோமதியும் குடும்பத்தினரும் அதிர்ச்சியடைகின்றனர். கதிரும் சரவணனும் செந்திலை தேடி புறப்படுகிறார்கள். மயிலுக்கு உதவப் போய் தன் குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய விரிசல் விழுந்துவிட்டதே என்று மீனா கண்ணீருடன் கலங்கி நிற்கிறார். அடுத்து என்ன நடக்கும்? செந்திலை மீனா எப்படி கண்டுபிடிப்பார் என பார்ப்போம். செந்தில் எங்கே போனார் என்ற கவலையில் மீனா தவித்துக் கொண்டிருக்க பாண்டியன் குடும்பமே போர்க்களமாக மாறுகிறது. செந்திலை தேடிச் சென்ற கதிரும் சரவணனும் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகிறார்கள். அண்ணா பழக்கமான இடங்கள் எங்குமே இல்லை என்று அவர்கள் சொல்ல கோமதி பதற்றத்தில் ஆழத் தொடங்குகிறார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனாதான். அவ பண்ற அலப்பறைக்கு அளவே இல்லாம போச்சு என்று வீட்டிலிருப்பவர்கள் மீனாவை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். மீனா எவ்வளவோ விளக்கியும் பொய் சொல்லிவிட்டு மயில் வீட்டிற்குச் சென்றதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் செந்தில் தனது நெருங்கிய நண்பர் ஒருவரின் தோட்டத்தில் அமைதியாக அமர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். மீனா தன் மீது வைத்திருக்கும் அக்கறையை விட மயில் விஷயத்தில் காட்டும் பிடிவாதம் அவரை பெரிதும் காயப்படுத்தியிருக்கிறது. நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் மறைமுகமாக ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் அவரிடம் அதிகமாக இருக்கிறது. மீனா தன் தவறை உணர்ந்து செந்திலை தேடி அவரே கிளம்புகிறார். செந்தில் அடிக்கடி செல்லும் இடங்களை ஒவ்வொன்றாக தேடி பார்க்கிறார். இறுதியில் அந்த தோட்டத்திற்குச் சென்று செந்திலை பார்த்து விடுகிறார். செந்திலைக் கண்டதும் ஓடிச் சென்று அழும் மீனா, உங்களை விட எனக்கு யாரும் முக்கியமில்லைங்க, தெரியாமல் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் செந்தில் அத்தனை எளிதாக சமாதானம் அடையவில்லை. நீ உதவி செய்வது தப்பில்லை மீனா, ஆனால் என்னிடம் பொய் சொல்லிவிட்டு செய்ததுதான் எனக்கு பிடிக்கவில்லை. என்னை துச்சமாக நினைத்து விட்டாயே என்று தன் குமுறலை கொட்டுகிறார். மீனாவின் தொடர் கண்ணீரும் உண்மையான வருத்தமும் மெல்ல மெல்ல செந்திலின் கோபத்தை குறைக்கிறது. இருவரும் வீட்டிற்கு திரும்பும்போது அங்கே பாக்கியா, மயிலின் அம்மா, மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையைச் செய்ய காத்திருக்கிறார். மயில் வீட்டை விட்டு வெளியேறி ஹாஸ்டலுக்குச் சென்றதற்கு மீனாதான் முழு காரணம் என்று ஊர் முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறார். இது பாண்டியன் காதுக்குச் செல்ல மீனா மீண்டும் ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கப்போகிறார். அடுத்து என்ன நடக்கும்? மீனா இந்த பழியிலிருந்து எப்படி தப்பிப்பார் என்பதை பற்றி பார்ப்போம். செந்தில் மீனாவின் மன்னிப்பை ஏற்று மெல்ல சமாதானமாகி வீட்டிற்குத் திரும்புகிறார். ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே அங்கே பாக்கியா, மயிலின் அம்மா, நின்று கொண்டு பெரிய ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பாண்டியன் மற்றும் கோமதியிடம், உங்க மருமகள் என் குடும்பத்தை பிரிச்சுட்டா, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா என்று அடுக்கடுக்காக புகார் கூறுகிறார். இதை கேட்டு பாண்டியன் கடும் கோபமடைகிறார். ஏற்கனவே செந்தில் காணாமல் போன பதற்றத்தில் இருந்த குடும்பத்தினருக்கு பாக்கியாவின் இந்த பேச்சு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போலாகிவிடுகிறது. மீனா எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க குடும்பத்துல ஏன் தலையிடுற என்று பாண்டியன் மீனாவை கண்டிக்கிறார். இனிமேல் அந்த மயில் வீட்டு பக்கமே நீ போகக்கூடாது, அவங்க கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க கூடாது என்று கட்டளையிடுகிறார். செந்திலும் அமைதியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மீனாவின் பொய்களால் அவர் ஏற்கனவே மனமுடைந்து போயிருக்கிறார். இதற்கிடையில் ஹாஸ்டலில் இருக்கும் மயிலுக்கு தன் அம்மாவால் மீனாவுக்கு பிரச்சனை வருவது தெரிய வருகிறது. அவர் உடனே பாண்டியன் வீட்டிற்கு ஓடி வருகிறார். மீனா அக்கா தப்பு பண்ணல, எங்க அம்மா பணத்துக்காக என்னை துன்புறுத்துறாங்க, அதனாலதான் நான் வெளியே வந்தேன், இதுல மீனா அக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று உண்மையை உடைக்கிறார். மயிலின் பேச்சை கேட்டு பாக்கியா அதிர்ச்சியடைந்து அங்கிருந்து நழுவுகிறார்.
மயிலின் விளக்கத்திற்கு பிறகு பாண்டியன் குடும்பத்தினர் ஓரளவுக்கு அமைதியடைகிறார்கள். கோமதி மீனாவிற்கு ஆதரவாக பேசினாலும் செந்திலின் மனக்காயம் இன்னும் ஆறவில்லை. உதவி பண்ணது சரிதான் மீனா, ஆனா அதுக்காக என்கிட்ட ஏன் போய் சொன்ன? உன் மேல இருந்த நம்பிக்கைய நீயே உடைச்சிட்ட என்று செந்தில் மீனாவிடம் சொல்ல மீனா குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறார். மீனா இப்போது செந்திலின் நம்பிக்கையை மீண்டும் எப்படி பெறுவார்? மயில் தன் வாழ்க்கையில் அடுத்து என்ன முடிவெடுப்பார்? இதை பற்றி பார்ப்போம். மயிலின் விளக்கத்திற்கு பிறகு குடும்பத்தில் இருந்த குழப்பம் ஓரளவுக்கு குறைந்தாலும் செந்திலின் மௌனம் மீனாவை மிகவும் வாட்டுகிறது. மயில் கிளம்பிச் சென்ற பிறகு பாண்டியன் மீனாவை பார்த்து, இனிமேலாவது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம உன் குடும்பத்தை பாருமா என்று கராராகச் சொல்லிவிட்டுச் செல்கிறார். இரவு நேரத்துல மீனா செந்திலிடம் பேச முயற்சிக்கிறார். நிஜமாவே தெரியாம பண்ணிட்டேங்க, உங்களை ஏமாத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. அக்கா அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதான் உதவப் போனேன் என்று கெஞ்சுகிறார். ஆனால் செந்தில், உதவி செஞ்சது தப்பில்ல மீனா, ஆனா அதுக்காக என்கிட்ட பொய் சொன்னியே, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஒரு முட்டாளா ஆக்கிட்ட என்று கூறிவிட்டு படுத்துக் கொள்கிறார். மறுநாள் காலையில் மீனாவின் தம்பி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மீனா வீட்டிற்கு வருகிறார். அக்கா, நீ பண்ணது தப்புதான், மாமா கிட்ட உண்மையைச் சொல்லியிருக்கலாம் என்று அவரும் சொல்ல மீனாவுக்கு தான் செய்த தவறு இன்னும் பெரிதாகத் தெரிகிறது. அதே சமயம் ஹாஸ்டலில் இருக்கும் மயில் தனக்கு வேலை கிடைத்த இடத்தில் மிகச் சிறப்பாகச் செயல்படுகிறார். தனது முதல் மாதச் சம்பளத்தை வாங்கியதும் அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு மீனா வீட்டிற்கு வருகிறார். மயில் வருவதை பார்த்ததும் பாண்டியன் முகம் மாறுகிறது. ஆனால் மயில், ஐயா, மீனா அக்கா செஞ்ச உதவியாலதான் இன்னைக்கு நான் கௌரவமா வாழ்றேன். இந்த சம்பளத்துல முதல் காணிக்கையை அக்கா கையால வாங்கிக்கணும்னு வந்தேன் என்று உருக்கமாக பேசுகிறார். இதை பார்த்துக் கொண்டிருந்த செந்திலின் மனது மெல்ல இளகுகிறது. மீனா செய்த உதவியால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை மாறியிருப்பதை அவர் நேரில் உணர்கிறார். இப்படியெல்லாம் பாக்யா, மயிலின் அம்மா, சும்மா இருப்பதாக தெரியவில்லை. அவர் தனது உறவினர்களை திரட்டிக் கொண்டு, என் பொண்ணை மீனா கடத்தி வச்சிருக்கா என்று போலீசில் புகார் அளிக்கப் போவதாக மிரட்டுகிறார். இந்த புதிய பிரச்சனை மீனாவையும் செந்திலையும் எப்படி பாதிக்கப் போகிறது? மீனா இந்த புகாரிலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறார்? செந்தில் இப்போது மீனாவுக்கு ஆதரவாக நிற்பாரா? இதை பற்றி பார்ப்போம். பாக்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்கப் போறதாகச் சொன்ன செய்தி பாண்டியன் குடும்பத்தையே அதிர வைக்கிறது. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் ஒவ்வொரு கதைய பேசுறான், இதுல போலீஸ் ஸ்டேஷன் வேறையா என்று பாண்டியன் ஆத்திரத்தில் கத்துகிறார். மீனாவோ, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, ஏன் எல்லாரும் என்னையே குத்தம் சொல்றீங்க என்று அழுது கொண்டே கேட்கிறார். சரியாக அந்த நேரத்துல பாக்யா நிஜமாகவே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை கூட்டிக் கொண்டு பாண்டியன் வீட்டு வாசலுக்கு வருகிறார். பாருங்க சார், என் பொண்ணை இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க, வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க என்று கூச்சல் போடுகிறார். வீட்டில் இருந்த செந்தில் தன் கோபத்தையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு தன் மனைவியை காப்பாற்ற முன்னால் வருகிறார். சார், இது ஒரு குடும்ப பிரச்சனை, இவங்க பொண்ணு மேஜர், அவங்க இஷ்டப்பட்டுதான் ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க, இதுல என் மனைவிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று செந்தில் தைரியமாக வாதிடுகிறார். அப்போது அங்கே வந்த மயில் போலீசாரிடம் உண்மையைச் சொல்றார். எங்க அம்மா பணத்துக்காக என்னை சித்திரவதை பண்றாங்க, அதனாலதான் நான் பிரிஞ்சு வந்தேன். மீனா அக்கா எனக்கு வேலை தான் வாங்கி தந்தாங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை என்று உறுதியாக கூறுகிறார். மயிலின் வாக்குமூலத்தை கேட்ட போலீஸ் பாக்கியாவை கடுமையாக எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார்கள். இன்னொரு தடவை இப்படி பொய் புகார் கொடுத்தா உங்களை உள்ள தள்ளிருவோம் என்று மிரட்டிவிட்டுச் செல்கிறார்கள். எல்லோரும் சென்ற பிறகு செந்தில் மீனாவை பார்த்து, உன் மேல இருந்த கோபம் இன்னும் தீரல மீனா, ஆனா அடுத்தவன் வந்து உன்னை விரல் நீட்டி பேசுறதை என்னால பார்த்துட்டே இருக்க முடியாது, அதான் பேசினேன் என்கிறார். மீனாவுக்குச் செந்தில் தன் மீது